ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரட் ரைஸ் தான். ஆனால் அதுவே கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினாலும் அதில் ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. கேரட் அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக போடுவீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அரை டம்ளர் ஊற்றினீங்கனாலே போதும். 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். நல்லா கேரட் வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பொடி மாசாட்டம் மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டையே சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என் பையனும் அப்படி தான் சாப்பிட்டான். இந்த அளவுக்கு முட்டையும் கேரட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதில் பாதி அளவு சாதம் போட்டால் போதும். சாதமும் இந்த கேரட் கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அவ்வளோதான், நமக்கு கேரட் எக் ரைஸ் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.